வணக்கம். இப்போ தேர்தல் கால செய்திகளை கொஞ்சம் நம்ம முன்னக்கூட்டியே கொடுத்துடலாங்கிறதுல இந்த தேர்தல் செய்தியை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பான ஒரு உத்தரவு போட்டிருக்கதாக நமக்கு ஒரு தகவல் தெரியுது. அவங்க மதுரையை சேர்ந்த ஐயங்கார் ஃபேமிலி நிர்மலா சீதாராமன். அவங்க இதுவரையும் பொது தேர்தலை சந்தித்ததே இல்லை. பூரா ராஜ்யசபா எலெக்டட் நாமினேட்டட் இந்த இதில் தான் பதவியை அனுபவிச்சுட்டு திட்டங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுவரை நீங்கள் ராஜ்யசபாவில் சீட் மொழியாகவே வந்துட்டீங்க, இனியும் நீங்கள் அந்த வழியில் வர வேண்டாம், நீங்கள் உங்கள் தமிழ்நாட்டுக்கு போய் பொது தேர்தலில் நின்று ஜெயிச்சு வாங்க, இந்த தடவை கண்டஸ்ட் பண்ணுங்க, மக்களை சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். வாய்மொழியாக சொல்லிட்டாங்களாம். இந்த மாதிரி இதெல்லாம் வாய்மொழியாக தான் சொல்லுவாங்க, உத்தரவு போட மாட்டாங்க. தலைமை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது நிலைமை, நீங்கள் மதுரையில் போய் உங்களுடைய தமிழ்நாட்டில் போய் தொகுதியில் நின்று ஜெயிச்சு வாங்க அப்படி தான் வாய்மொழியாக சொல்லுவாங்க. இது இங்கே பாரதிய ஜனதாவுடைய தலைவர் யாருன்னு சொன்னால் கே. அண்ணாமலை, ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி. ஓய்வென்ன, ஐபிஎஸ் அதிகாரி இப்போ இல்லை, பதவியில் இல்லை. அரசியலுக்கு வந்துட்டதுனால, தலைவராக வந்துட்டதுனால, பாரதிய ஜனதாவின் தலைவராக வந்துட்டதுனால அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்த முடியாது. இனிமேல் மறுபடியும் போய் அந்த ஐபிஎஸ்ஸில் அதெல்லாம் சேரவும் முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா உங்களுக்கு சரியான தொகுதி தூத்துக்குடி தான், நீங்கள் தூத்துக்குடியில் போய் நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த வெள்ள நிவாரண நிதிகள்லாம் நடந்தபோது வேறு எங்கேயும் போல் தூத்துக்குடி கலெக்டரேட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் மனு வாங்கினாங்க. அங்கே இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இந்து மத ஆதரவு அந்த தூத்துக்குடி தொகுதியில் நமக்கு நிறைய இருக்குது. மேலும் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கிற கனிமொழி மேலே ஒரு அதிருப்தி இருக்குது தொகுதியில். அதனால் நம்ம நின்னோம்னா சுலபமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அங்கே மெஜாரிட்டி கிறிஸ்துவ மிஷனரிஸ் தான் இருக்குது. இந்த கிறிஸ்துவ சங்கங்கள் தான் இங்கே அதிகம், சர்ச்சுகள் அதிகம். இவங்க சர்ச்சுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவங்க. அந்த கட்சி ஆர்எஸ்எஸ் கட்சி, அது இந்து சனாதனம், இந்து பூமிக்கே ஹம் சந்தான் அப்படிங்கிற பாட்டு ஆர்எஸ்எஸில் ஆரம்ப கட்டத்தில் பாட்டு பாடுவாங்க கோரஸாக. அதாவது இது தேசிய கீதம், இறை வழிபாடு அப்படிங்கிற மாதிரில அந்த மாதிரி ஆர்எஸ்எஸில் இந்த இந்து பூமிக்கே கம் சந்தான் நித்திய கரேங்கே உசக்கா தியான் நீலக கணமே லகரா ஏங்கே இப்படி போகும் அந்த பாட்டு, ஆர்எஸ்எஸ் பாட்டு. அது இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது, தேசிய கீதமாக தான் இருக்குது அவங்களுக்கு ஆர்எஸ்எஸில். அந்த பாட்டை பாடுறவங்கள அங்கே தூத்துக்குடி மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? கிறிஸ்துவ மிஷனரிஸ் எப்படி ஏற்றுக்கும்? கிறிஸ்துவ மக்கள், மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பாராளுமன்ற தொகுதி இல்லை, தூத்துக்குடியை விட்டுட்டு அப்படியே இந்த மற்ற இடங்களுக்கு வாங்கினேன், மற்ற 4 தொகுதி இருக்குல்ல, மற்ற 5 தொகுதி இருக்குல்ல, 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குல்ல, அதில் இருந்து இவங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு கணக்கு போட்டு இந்த அம்மாவுக்கு அந்த தொகுதியை சிபாரிசு பண்ணியிருக்காரு. அதை வச்சுட்டு தான் இப்போ அங்கே இந்த பிரச்சாரங்களுக்கெல்லாம் அது ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே எந்த ஏரியாக்களில் யாரை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டம் வகுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ அதனால் இவங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போகிறதுனால தான் இப்போ கேப்டனுடைய மறைவுக்கு வீட்டுக்கு அனுதாபம்லாம் சொன்னாங்க. இல்லாட்டி இது வரைக்கும் எங்கேயோ எவ்வளோ பெரிய இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஏன் வெள்ளம் இதுக்கு முன்னாடி வெள்ளம் அப்போல்லாம் இவங்க தலையை காட்டலை. இப்போ வெள்ளம் வந்தவொடனே உடனடியாக அவசரமாக வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த தொகுதி மேலே ஒரு கண் அப்படின்னு தான் திமுக கழகம் நினைக்கிறது.
நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத இங்கே நம்ம சொல்லலை. எலெக்ஷன் யார் வேணாலும் நிற்கலாம், மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிச்சு வாங்க, இல்லையா மக்களுக்கு மறுபடியும் சேவை செய்ய பாருங்கள். இப்படி தான் நம்மளுடைய நிலைப்பாடு. நம்ம யாருக்கும் ஆதரவான ஒரு நிலையை எடுக்கலை. இப்போ இந்த தொகுதியில், தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் நான் நேற்றைய பதிவில் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் இதில் நாகப்பட்டினத்தில் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ அங்கே நிற்கலையாம், தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்லி இவர் டிக் அடித்து கொடுத்துட்டாராம். யார்? விஜய். சட்டசபையில் 2026 அந்த வருஷம் நடக்கிற சட்டசபையில் நான் இங்கே தான் நிற்க போகிறேன் டிக் அடிச்சு கொடுத்துட்டாராம். காரணம், இங்கே நான் முதல்ல சொன்னேன்ல, கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து இந்த தூத்துக்குடி சட்டசபை தொகுதிகளில் நிறையா இருக்குது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை இப்போ இது நடந்தது பாருங்கள், துப்பாக்கிச்சூடு. மெயின் காரணமே, அந்த மக்கள் வெகுண்டெழுந்ததுக்கு காரணமே கிறிஸ்துவ மகாசபை, இந்த மிஷனரிஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அவங்கெல்லாம் ஒன்றுபட்டு உரத்த குரலில் தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. இதனால் மற்ற ஊடுருவு சக்திகள், தீய சக்திகள்லாம் ஊடுருவ முடியலை. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது தீய சக்திகள் ஊடுருவிச்சுன்னு சொன்னார். அப்புறம் அவர் அது நிறைய வாங்கி கட்டிக்கிட்டார். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆகையினால இந்த வந்து சாலிடாக இருக்குது, கிறிஸ்துவ மிஷினரிகள் அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்ல, நாடார் பிரமுகர்கள் அந்த தொகுதியில் அதிகமாக இருக்காங்க. கோடீஸ்வரர்கள் நிறைந்த தொகுதி. அவர்களுடைய ஆதரவு இவங்களுக்கு தான். யாருக்கு? ஜோசப் விஜய்க்கு தான். ஆகையினால் நமது வெற்றி சுலபமான வெற்றி அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டதாக இப்போ செய்தி கிடச்சிது. அதனால தான் நான் இந்த பதிவை இப்போ சொல்கிறேன். சரி, ஜாதி மதம் வேணாம்னு சொன்னாலும் தளபதி விஜய் அதைத்தானே நம்பி வந்திருக்கிறாரு. இந்த ஜாதி அடிப்படையில், இந்த மத அடிப்படையில் ஜோசப் விஜய்ங்கிற அந்த அடிப்படையில் தானே அவர் நிற்கணும். அதில் தானே நிற்க போகிறாரு. அதுதான் அவருக்கு வெற்றிக்கு வழி கொடுக்கும். இதை வெளிப்படையாக நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி அது எல்லா கட்சிகளும் சொல்கிறதானுங்க. ஜாதி மதம் பேதமெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே அந்த தொகுதியில் யார் அதிகமான ஜாதிக்காரன் அப்படின்னு பார்த்து தானே நிற்க வைக்கிறாங்க. அவங்களே நிற்க வைக்கும்போது இப்போ நம்ம விஜய் நிற்கிறதுல என்ன தப்பாக ஆயிரப்போதா? அதனால் அவர் ஜாதி மதம் வேணான்னு சொல்லுவார். நடக்கத்தான் செய்யும். இது வந்து ஜாதியை ஒழிப்பதற்கு இந்தியாவில் யாரும் இன்னும் பிறந்து வரலை. இதுதான் உண்மை. இப்போ இந்த 2024 வெளிவரக்கூடிய படங்களில் முக்கியமான படம் தக் லைஃப், அதுக்கடுத்து வேட்டையன், அதுக்கடுத்து கோட். இந்த 3 படம் முக்கியமான படம். கங்குவாவும் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அது வித்தியாசமான படம். அது பேன் வேர்ல்டு படம். அது இந்த முக்கியமான அந்த 5 படங்களும் வருது. இதில் மக்கள் அதிகமாக பார்க்க விரும்புகிற படம் எது அப்படின்னு சொல்லி வடக்கே உள்ள ஒரு பத்திரிகை ஊடகம் தேர்தல் நடத்துச்சு. அந்த ஊடகம் தேர்தல் முடிவுகள் என்னன்னா, தக் லைஃப் அதுக்கு தான் முதலிடம் கிடைச்சிருக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.